வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்க வரணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஆட்டோவில் வந்து டயரை மாற்றி போடுறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமக்கு இன்னும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க்கை இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கமெண்ட்லேயும் முதல் கமெண்ட்டாக போட்டு வைக்கிறேன். நீங்கள் அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குற இமேஜ் வந்து பியாஜியோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குது. இப்படி தான் டயரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட் டயர், அதாவது முன்பக்கத்து டயரை வந்து நம்ம வண்டியோட ரைட் சைடில் மாட்டிக்கணும். ரைட் சைடு டயரை வந்து ஸ்பேர் வீலாக போட்டுக்கணும். ஸ்டெப்னி வீலை வந்து அப்படியே லெஃப்ட் சைடு போட்டு லெஃப்ட் சைடு வீலை ஃப்ரண்ட் வீலில் போட சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா ஒவ்வொரு 5000 கிலோமீட்டர் வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்தமாரி போடுறது நான் இது வரைக்கும் அப்படி போட்டதே கிடையாது. நான் எப்படி போடுவேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்டெப்னி வீல் வந்து புது டயராக வச்சுருக்கேன்னு வைங்களேன், அதை வந்து ஃப்ரண்ட் வீலில் போட்டுருவேன். எப்போ புது டயர் வாங்கினாலும் ஃப்ரண்ட் வீலில் போட்டுருவேன். நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலில் ஓடுற டயரை வந்து வழக்கம்போல் இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி ரைட் சைடில் போட்டு ரைட் சைடு ஓடின வீலை வந்து லெஃப்ட் சைடில் மாற்றிடுவேன். ஆட்டோவில் எப்போயுமே நான் வாங்கி இப்போ ஒரு 3 வருஷமாக நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். 3 வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வீல் தான் அதிகமாக தேயுது. அது பேரிங்கையும் நான் மாற்றி பார்த்தேன். ஒரு சில ஆட்டோ நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அவங்களாம் தான் சொன்னாங்க. அதனால் எப்போயுமே புது டயர் வாங்கினீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் போட்டுருங்க. இப்போ இவங்க சொல்கிற மாரி போட்டோன்னு வைங்களேன், லெஃப்ட் சைடு வீலை வந்து முன்பக்கம் போட சொல்லியிருக்காங்க. அப்படி போட்டோன்னா லெஃப்ட் சைடு வீல் வந்து ஒரு சைடாக தான், நம்ம ஆட்டோவை பொறுத்தளவு ஒரு சைடாக தான் அதிகமாக தேயும். அப்படி தேயிற டயர் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு போட்டோன்னா நமக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. அதனால எப்போயுமே புதுசாக வாங்குகிற டயர் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுங்க. அதுமாரி ஒவ்வொரு 5000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பக்கம் மாற்றி போடணும். ஃப்ரண்ட் வீலையும் சரி, பேக் வீலையும் சரி. அதாவது அந்த ஓடுற பக்கத்தை வந்து அப்படியே கடையில் கொடுத்து மாற்றி போடணும். அப்படி போட்டிங்கன்னா டயர் லைஃப்பும் அதிகமாக வரும். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதில் காட்டியிருக்க மாரி நம்ம போட்டோன்னா அது எனக்கு சரியாக தோணலை. நிறைய நண்பர்கள் ஆட்டோ ஓட்டுறவங்களும் அப்படி தான் எனக்கு சொன்னாங்க. ஃப்ரண்ட் வீலை வந்து மாற்றி போடுங்க அப்படின்ற மாதிரி, ஃப்ரண்ட் வீலை வந்து புதுசாக போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதாவது வண்டி நேராகவே போகிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.